நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு மட்டும் தெரிஞ்சா பத்தாது டெஃபினட்டா. ஸோ அத தவிர்த்து நெறையா இருக்கு. நெறைய பேருக்கு அந்த விஷயம் பத்தி தெரியவே இல்ல. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டா இருக்கும்போது காலேஜ் வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு, படிச்சுட்டு உட்காந்துருந்தோம். அத தவிர்த்து ஒரே ஒரு லாங்குவேஜ் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு 3 லாங்குவேஜ், ஒரு ஃப்ரேம் ஒர்க், பேக் எண்டுக்கு ஒரு லாங்குவேஜ், ஃப்ரேம் ஒர்க்ன்னு சொல்லிட்டு சும்மா வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஆனா, அத தவிர்த்து ஏகப்பட்டது இருக்கு. நீங்க ஒரு கம்பெனிக்கு ஜாப் போனா அது ஓகே. அத தவிர்த்து நீங்க ஒரு உண்மையாவே ஒரு பக்காவான டெவலப்பர் உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, டெஃபினட்டா அது ஒண்ணுமே கிடையாது நான் சொன்ன பொறுத்தவரைக்கும். அத தவிர்த்து ஏகப்பட்டது இருக்குங்க. ஸோ இதோட கனெக்ஷன் எது? அதோட கனெக்ஷன் எது? எப்படி இத டெப்ளாய் பண்றாங்க? அது அப்ளிகேஷன எப்படி கன்வெர்ட் பண்றாங்க? ஸோ அதோட செக்யூரிட்டி ரீசன் அது. அது மாரி ஏகப்பட்டது இருக்கு. இது கோடிங் தாண்டி லோக்கல் ஹோஸ்ட் ரன் பண்றதுக்கு இதெல்லாம் ஏதோ நார்மலா பண்ணிட்டுருக்கோம். ஆனா அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இருக்குது ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுல. ஸோ நான் ஒரு சொல்றது கம்ப்யூட்டர் சயன்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் அது மாரி படிச்சிருந்தீங்க. அந்த ஐடி டொமைன் அந்த மாரி இதுக்கு இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது அத மட்டும் படிக்காம, உங்களுக்கு எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டா உங்களால ஒரு அப்ளிகேஷனே ஒரு டெப்ளாய் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு எத்துன ஒரு அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருந்தா தான் உங்களால வந்து தனியா வந்து சர்வை பண்ண முடியும். லைக் அந்த ஐடி இண்டஸ்ட்ரியலா சொல்ல. உங்களுக்குன்னு ஒரு நாலேட்ஜ் உங்களுக்கான தனியா கெயின் பண்ணோம்னா, அதுதான் வந்து ஒரே வழி. ஸோ நீங்க அத வந்து பண்ணுங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயன்ஸ் டிபார்ட்மெண்ட் யாரா இருந்தாலும், ஸோ இத வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நீங்க காலேஜ் விட்டு முடிஞ்சு வந்தோனே, உங்களுக்கான ஒரு கண்டிப்பா ஒரு பாத்த தேடி போ முடியும்.